நம்ம இன்றைக்கி டே 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் ஷேப்ஸில் எப்படி வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸை வந்து நம்ம பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப் அண்டு ஸ்கொயரல் ஷேப்பை வரைஞ்சிக்கோங்க. செயின் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம நார்மலாக கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போடுங்க, பொறுமையாக போடுங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு உடனே நம்ம டேர்ன் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டாக சின்னதாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எப்போவுமே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். நம்ம அப்படியே போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் மாதிரி கிடைக்கும், ஒரு கார்னரில் ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த எட்ஜஸ் வந்து நல்லாவே வரும். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து நீங்கள் வரைஞ்சி அந்த எட்ஜஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே வரும். ஒவ்வொரு கார்னர்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்கொயர்லேயும் பாருங்கள் எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் நார்மலாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாகவே வராது. இப்போ இந்த பிக்சரில் இருக்க மாதிரியே கரெக்டாக வந்து சின்னதாக ஒரு லாக் செயின் போட்டுட்டு அடுத்த செயின் ஸ்டிச்சை வந்து நீங்கள் எப்போவுமே போடுற மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன சின்னதாக போடுங்க, ரொம்ப லென்த்தாக போடாதீங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன், அதை பார்த்து பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி ட்ராயிங்ஸில் பண்ணும்போது நம்ம வந்து சின்ன சின்னதாக தான் பண்ணணும். மோஸ்ட்லி நிறைய ப்ளவுசஸில் வந்து பீகாக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் தான் வரும். அது மாதிரி நீங்கள் வேணால் வரைஞ்சி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ என்னென்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு லாக் செயின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக லாக் போட்டுட்டு லாக் போட்டுட்டு ஒரு நாட் செயின் போட்டுடணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சின்னதாக மீறும் நம்ம லாக் போட்டதுக்கப்புறம். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஒரு சின்ன லாக் செயினை போட்டுட்டு நம்ம எடுத்தோன்னா நம்ம போட்டிருக்க செயினோட ஸ்டிச்சஸே வந்து நம்மளுக்கு தெரியாது. சின்னதாக போடுங்க, சின்னதாக லாக் எடுத்து அதுக்கப்புறம் அது மேலே வச்சு மறுபடியும் 2 லாக்காக போட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்டிஃபாகவும் இருக்கும், லாக் இருக்கிறதே வர தெரியாது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்கொயரல் ஷேப் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கொயரல் ஷேப் நம்ம வந்து எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம கை வந்து நல்லா ரொட்டேட் ஆகுறதுக்கு, நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்கொயரல் ஷேப்பை வந்து சூஸ் பண்ணுறோம். இது மாதிரி நீங்கள் நிறைய ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து இதே மாதிரி ஸ்கொயரல் ஷேப் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து நல்லா வந்துடும். இது எதுக்காக நம்ம போகிறோம், நம்ம கை வந்து எல்லா பக்கமும் ரொட்டேட் ஆகணும். நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் உட்காந்து போடுறீங்கன்னா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த பக்கத்தில் உட்காந்து உங்கள் கை ரொட்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே பக்கமாக இருந்து தான் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி இந்த ஃபுல் டிசைனையும் முடிக்கணும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு காட்டில் போடும் போது நீங்கள் வந்து அந்த காட்டை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து திருப்ப முடியாது. அதனால வந்து இப்போ நம்ம பிகினர் ஸ்டேஜிலே வந்து நம்ம இருந்த இடத்துல வந்து நம்ம கையை வந்து ரொட்டேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சரில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.